இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது பிரச்சனைன்னு சொல்லி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் முச்சுவலாக, அதாவது அந்த பெண்ணை வந்து இவர் வந்து உள்ளே கொண்டு வந்து அந்த வீடியோவாக வந்து பரவிவிட்டு, அது எப்படி சொல்கிறது, அதாவது உமன்ஸ் காலேஜ், அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா யாரை கூடுங்க நீங்கள், ஒரு பெண்களில் முன்னேற்றமாக இருந்த ஒரு அவங்க போலீஸ் துறையில் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் மற்றவங்க கூட பேசுகிறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் பேசுகிற மட்டும் இல்லை, ஒத்துக்க மாட்டேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன். இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. என்னடா அது, ஒருத்தனை பற்றியே வந்து ஏகப்பட்ட ட்வீட்டு, அவனை வந்து ஏகப்பட்ட மீம்ஸு பயங்கரமாக ஒருத்தனை போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அது யாரடா பொழந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேடி போய் பார்த்தா, ரசிகர்களின் ரசிகர் மணின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி தான் பார்த்தேன். ஏகப்பட்ட பேர் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. என்னடா பிரச்சனை, அப்படி என்னடா அந்த பையன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அவர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து மணி என்பவர் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டாக போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான, அதாவது கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதாவது காலேஜ் படிக்கிற அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சுற்றி செல்ஃபி எடுக்கிறதும் அதை எடுக்கிறதும் பயங்கரமாக. நான் திடீர்னு பார்க்குறப்ப எனக்கு தெரியுது, இவன் யாரா, இந்த பையன் யார், இவனை நம்ம பார்த்ததே இல்லையே, எப்படி இவனுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்துச்சு, இவன் என்ன பண்ணா ஏதா பண்ணான்னு பார்த்தா, அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கார். அதாவது இந்த சினிமா பாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாயை லிப்சிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதை வச்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அவர்கிட்ட இருக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு அவர் வந்து வந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரலாம் சம்பவத்துக்குள்ளே வரேன் பாருங்கள். அவர் என்ன பண்ணாருன்னா, ஸோ அவரோட தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பெண்ணு கூட வந்து அவர் வந்து ஒரு அதான் உங்களுக்கே சொல்லல, அந்த வீடியோ கால் மூலிமா வந்து ஒரு செக்ஸ் வச்சுக்கிறாரு. அது வந்து பரவி வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து பயங்கரமாக பரவிட்டே வருது. ஸோ வந்து இந்த விஷயத்தில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் பண்ணது தப்பாக ரைட்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, இதில் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் முச்சுவலாக, அதாவது அந்த பெண்ணை வந்து இவர் வந்து எதுவுமே வந்து துன்புறுத்தாமல், அதாவது கட்டாயப்படுத்தியோ இல்லை அந்த மாதிரி பண்ணியோ இல்லை. அது பார்த்து ரெண்டு பேருக்கு நடக்கிற விஷயத்த வந்து அந்த வீடியோ பரவிடுது. ஸோ இதில் யார் குற்றவாளின்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் கிடையாது. இந்த வீடியோவை வந்து ஒருத்தன் பரவிட்டான் பார்த்தீங்களா, அவன் தான் குற்றவாளின்னே சொல்லாங்க. ஏன்னா ஒரு பெண்ணோ ஒரு பையனோ வந்து ஒரு பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் விஷயத்தை வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு முச்சுவலான இருக்கிற விஷயத்த வந்து அது வெளியில் விடுறது மிகப்பெரிய அது தப்பு இல்லையா, கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து இதில் தவறு நான் சொல்ல வரேன். பட் ஆனால் பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் யார் பண்ணாமல் இருக்காங்க? அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அப்படி தோணலன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி விஷயம், ஏன்னா வந்து ஒரு பர்சனல் விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து அந்த வீடியோவாக வந்து பரவிவிட்டு, அது எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு எனக்கே கூச்சமாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து இந்த பையனை பற்றி தவறாகவும், இவனை வந்து போலங்க, இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் உடனே சொல்கிறாங்க, நீங்களாம் வந்து ஏன் கேடி ராகவனும் வந்து இவரும் இதேமாரி தான் பண்ணார், இவரை மட்டும் நீங்கள் வந்து ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். கேடி ராகவன்ன்றவன் வந்து ஒரு பெண்ணை வந்து மிரட்டி, நான் அவனுக்கு போஸ்டிங் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு சொல்லி மிரட்டி அவன் வந்து இதுமாரி பண்ணியிருக்கிறான். அவன் மேலே வந்து ஒரு கண்ணு தெரிவித்தோம், ஒரு கம்ப்ளைண்ட்லாம் நிறைய பேர் கொடுத்து அவனை கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா அவன் செய்தது குற்றம். ஒரு பெண்ணை வந்து கட்டாயப்படுத்தி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தப்பு இல்லையா? அதில் வந்து அதுக்கும் இதுக்கும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இது தப்பு கிடையாது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு முச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கு அந்த வீடியோவை எடுத்து வெளியே பரப்புறான். இப்போ எனக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது, உங்களுக்கும் ஏகப்பட்ட பர்சனல் லைஃப் இருக்குது. உங்கள் பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை எல்லாமே நான் வீடியோவை ரிலீஸ் பண்ணேன்னா அது தப்பு தானே? ஸோ அந்த மாதிரி தான் இந்த பையனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ சரி, இந்த காலேஜில் கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, காலேஜில் அவனை கூப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து யோசித்து கூப்பிட்ருணும். சென்ஸ் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தவறானவர் சொல்லிட்டு கூப்பிட சொல்லு நான். அதாவது அந்த பெண்கள் படிக்கக்கூடிய காலேஜ், அதாவது உமன்ஸ் காலேஜ், அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா யாரை கூப்பிடுங்க நீங்கள், ஒரு பெண்களில் முன்னேற்றமாக இருந்த ஒரு அவங்க போலீஸ் துறையில் வந்து எத்தனையோ பெண்கள் வந்து இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கலெக்டராக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு இந்த மாதிரி வந்து இல்லை புத்தகம் எழுதுறவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு நல்ல கருத்து, சமுதாயத்துக்கு உண்டான கருத்தை இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தீங்கன்னா ஓகே, இட்ஸ் ரைட், ஃபைன். பட் ஆனால் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பிரபலமாக இருக்கிறவரை வந்து கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து நிற்க வச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், டான்ஸ் ஆடுவார், இந்த புருவத்தை தூக்குவார், செல்ஃபி எடுப்பார், இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க.
ஸோ இதில் வந்து நான் கல்லூரி நிர்வாகத்தையும் வந்து நான் கண்டிப்பாக அவங்க தான் குறை சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கல்லூரி சத்தியமாக சொல்கிறேன், அந்த கல்லூரி நிர்வாகிகள் இருக்காங்க, இந்த பேராசிரியர்லாம் இருக்காங்க போது அவங்க கண்டிப்பாக கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அந்த பையனை யாருக்கு தெரியாது. இங்கே இருக்கிற அவங்க இருக்கிற அந்த கல்ச்சுரல் செக்ரட்டரியோ பெண்ணோ இல்லை வந்து அங்கே இருக்கிற சக மாணவிகளோ அவங்க தான் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பொண்ணை இவரை வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்சராக இருக்கார், ஸோ அவரை வந்து பிரபலமாக இருக்கார், அவரை கூப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கல்லூரி நிர்வாகமும் எதையுமே விசாரிக்காமல் யோசிக்காமல் கூப்பிட்டது அவங்க தப்பு. சரி, இந்த பிரச்சனை இப்படி இருக்கட்டும். ஆனால் இந்த பையனை வச்சு அதாவது ஒருத்தன் மாட்டினா போதும்னு சொல்லிட்டு அவனை வந்து பயங்கரமாக அதாவது அவனை விமர்சித்து போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா சில யூடியூபர்ஸ் ஏகப்பட்ட கண்டென்ட்டுக்காக என்ன வேணால் பேசலாம்னு சொல்லிட்டு பேசுகிறானுங்க. நான் ஒருத்தர் பேசுகிறத வச்சு தான் என்னால் தாங்க முடியல. மற்றவங்க கூட பேசலாம் ஒத்துக்கிறான, ஒரே ஒருத்தர் மட்டும் பேசுகிற மட்டும் என்ன ஒத்துக்க முடியல. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன். நம்ம சாட்டை துரைமுருகனோட சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாட்டை துரைமுருகன் சேனலில் ஒரு முன்னாடி இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வழங்கும் போது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் யாரையும் பார்க்கக்கூடாதுடா, தீர்ப்பாக தானே இருக்கணும், நியாயமாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் நாட்டாம படத்தில் பேசுவார் இல்லையா. அந்த டைலாக்கு வந்து போட்டிருப்பார் சாட்டை அந்த யூடியூப் சேனலில். ஒரு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்படி போடுற நீங்கள் இந்த கருத்தை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பேசுவீங்க? சாட்டை என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, உங்கள் அண்ணன் யார், சீமான் யார்? சீமான் என்ன பண்ணார் இதுக்கு முன்னாடி? விஜயலட்சுமின்ற ஒரு பெண்ணை ஏமாற்றி அவங்கள வந்து அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அவங்க கூட வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, குடும்பம் நடத்திருக்கீங்க தாலியே கட்டாமல். கரெக்டாக அந்த பெண் வந்து நீங்கள் ஏமாற்றிட்டா வந்து உங்களை பேரை கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு சாட்டை துரைமுருகன் பதில் சொல்லுவாரா? ஒரு சின்ன பையன் அவன் வந்து ஒரு பர்சனலாக வந்து ஒரு பொண்ணு கூட வந்து அதாவது 2 பேரை முச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் தரைக்குறைவாக பேசுகிற நீங்கள் சீமான் உங்கள் தலைவன் பண்ண தப்பை மட்டும் நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து நீங்கள் பேசணும். அவன் வந்து ஒரு பெண்ணை மிரட்டினானா? அவன் வந்து ஒரு பெண்ணை வந்து கட்டாயப்படுத்தினானா? கட்டாயப்படுத்தியிருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், அவர் மேலே வந்து கண்டிப்பாக எல்லாருமே நாங்களே ரோஸ்ட் பிரேஸே கண்டிப்பாக வந்து அவன் மேலே வந்து கண்டிப்பாக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இருக்கிற உங்கள் தலைவனே ஒரு தப்பானவன், அவனை பற்றி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஆதரவு தெரிவிப்பேன். ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னமும் வந்து நீங்கள் தான் நீதி நேர்மை நியாயம் பேசுகிற மாதிரி உங்கள் அண்ணனை பற்றி நீங்கள் பேசிட்டு இது பேசணும். அதை நீங்கள் பேசலையா? தப்பு தானே அது. ஒருத்தன் மாட்டினாப்பா, கண்டென்ட் கிடச்சிச்சிப்பா, இன்றைக்கி போட்டு பொழக்க வேண்டியதான் செஞ்சிங்கன்னா மிஸ்டர் சாட்டை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். சாட்டை நீங்கள் என்ன பேசுகிறீங்க, பெண்கள் விஷயத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. வேறு எதுவும் தப்புன்னு சொல்ல, நீங்கள் பேசாத கெட்ட வார்த்தையா என்னென்னலாம் பேசுகிறீங்க? அந்த மஞ்சத்தூள்லாம் போட்டு ஞாபகம் இருக்குங்களா இல்லையா? அதை மறந்துட்டிங்களா? அதெல்லாம் என்ன ஒரு ஆபாசமான வார்த்தை, அதை நிறுத்தணும் இல்லையா? அதெல்லாம் பேசக்கூடாது. நான் வந்து இந்த அதாவது ரசிகர் மணி பண்ணது வந்து இந்த விஷயம் வந்து அவர் தவறு இல்லை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் முச்சுவலில் போகுது, அந்த வீடியோவில் போகுது. அது வீடியோ வெளியிட்டவர் தான் தவறான மனுஷனா தவிர அவர் வந்து எனக்கு தப்பு பண்ணவரா எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணு வந்து ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் கொடுத்து இந்த பையன் பண்ண வச்சா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய தவறு, மன்னிக்க முடியாத குற்றம். அவரை வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும், கைது பண்ணவர். ஆனால் அந்த பையன் வந்து ஏதோ வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவனை வந்து ஏதோ அவன் பெரிய பாவம் பண்ண மாதிரி இந்த அளவுக்கு வந்து அவரை இது பண்ணுறது வந்து ஏற்றுக்க முடியல. எதுவாக இருந்தாலும் ரோஸ்ட் பிரதர்ஸ் சார்பாக வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நியாயமாக நம்ம வந்து யார் தப்பு பண்ணாலும் கரெக்டு தப்புன்றது தெளிவாகவே நம்ம சொல்லிடுறது ரோஸ்ட் பிரதர்ஸோட இது. ரோஸ்ட் பிரதர்ஸ் சார்பாக என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அந்த சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதை வந்து நம்ம பரப்புனா அதை பற்றி ஒரு விவாதமோ அது நடந்துச்சுன்னா ஒரு நல்லன்னு சொல்லிக்கிறோம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத ஒன்றுன்னு ரோஸ்ட் பிரதர்ஸ் சார்பாக வந்து தெரிவிச்சுக்கிறோம்.